சுபித்ரா, நீ வரதந்தா வா. இந்த மாதிரி எதிர்த்து பேசிட்டு இருந்தனா நானே உன்னை கிளாஸ்ல நீல் டவுன் பண்ணுவேன். ஒழுங்கு மரியாதை நீ இப்போ நீல் டவுன் பண்ணு. ஃபர்ஸ்ட் டே நல்லா சாஃப்டா இருக்கலான்னு பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டேன். ஒழுங்கு மரியாதை நீ நீல் டவுன் பண்ணு. அங்கேயே நீல் டவுன் பண்ணு. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசுறேன். என்னது, நான் நீல் டவுன் பண்ணணுமா? நீங்க யார் அதை சொல்ல? என்னது, நான் யார் அதை சொல்லையா? நான் உன் டீச்சர். ஐம் யுவர் டியூஷன் டீச்சர். நீ வரதந்தா வா. ஐ செட் நீல் டவுன். உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ நீல் டவுன் பண்ணு, அதான் எனக்கு. இல்லைன்னா நான் என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்த்துருவ. சொல்லி பண்ணி தொலைகிறேன். ரொம்ப தான் பண்ணுறது. இன்னும் இந்த மாதிரி டியூஷனுக்குலாம் வரக்கூடாது. ஆல் சப்ஜெக்ட்னு பார்த்தா ரொம்ப பண்ணுது. சுகித்ரா, நான் பேசணும் மேம் இந்த மாதிரி பேசாதுன்னு. சாரி, நான் பேசணுன்னா மேம் அந்த மாதிரி பேசாத. மேமோட மறு உருவத்தை நீ பார்ப்ப. ஆமாம், நீ நெக்ஸ்ட் கிளாஸ் வருவியா? ஆமாம், எதுக்கு நீ தேவையில்லாமல் என்னை பார்த்து சிரிக்கிற? என்ன உனக்கு? நான் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லட்டா? மேம், சுபித்ரா அழுவுறா. சுபித்ரா அழுவாத சுபித்ரா அழுவாத. எதுக்கு அழுவுற? என்னது, சுபித்ரா அழுவுறாளா? சஞ்சனா, சுபித்ரா அழுவாதடா. எனக்கு டென்ஷன் ஆனா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். ப்ளீஸ் அழுவாத. நானாச்சு அழுவறதாச்சு. நான்லாம் எதுக்கு அழுவ போகிறேன்? திஸ் இஸ் ஆக்டிங். என்னோட அப்பா வந்ததுக்கப்புறம் இந்த மேம் என்ன அடித்தாங்க, திட்டினாங்க அப்படின்னு சொல்லுவேனே. என்ன நீங்கள் திட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் அப்பா கிட்ட சொல்ல போகிறேன். இல்லை, ஆக்டிங் தான். சுபித்ரா, இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? அம்மா, என்ன மிஸ் என்ன திட்டிட்டாங்க. என்னங்க அடிச்சுட்டாங்கம்மா. என்னது, அந்த மிஸ் உன்ன அடிச்சிட்டாங்களா? இன்னும் தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பொண்ணை அடிப்பாங்க. இரு, நான் வந்து கேட்குறேன். வா சுபித்ரா, நான் கேட்குறேன். மேம், எதுக்கு மேம் என் பொண்ணை அடிச்சிங்க? என்ன தைரியம் இருந்தால் ஒரு போலீஸ்கார் பொண்ணை அடிப்பீங்க? இப்போ யாருன்னு தெரியுமா? எங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி பூரான டியூஷன்லாம் சேர்த்து இந்த மாதிரி தான் அடிக்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி டியூஷன்லேயே நான் சேர்க்க மாட்டேன். மேம், உங்கள் பொண்ணு தான் மேம் அந்த மாதிரி பண்ணுறா. நான் வந்து ரொம்ப எடுத்து பேசாதன்ற திருப்பி எடுத்து பேசுகிறா. நாளைக்கு வச்சு சேரவங்கள. மேம், shall I get in? வாமா சுபித்ரா. நான் அன்னைக்கு என்ன சொன்னீங்க? நான் இந்த மாதிரி பூரான டியூஷனுக்குலாம் வர மாட்டேன். கெட் இன். ரொம்ப தான் பேசுகிறம்மா நீ. டியூஷன் நீ வராத 2 நாளில் சஞ்சனா எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கா தெரியுமா? அவள் ஒருத்திக்கு நான் எவ்வளோ பண்ண தெரியுமா? நீ மட்டும் இருந்திருந்த எனக்கு மரியாதை கொடுத்து பேசியிருந்தனா
நான் நேற்று வந்திருப்ப, முந்தா நேற்று வந்திருப்ப. கோயிங். சரி, குட் மார்னிங், குட் ஈவினிங். சாரி, எனக்கு கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆகுது. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நான் என்ன நடத்த போகிறேன்னா, உங்களுக்கு வந்து நம்பர்ஸ்னால் என்னன்னு நடத்த போகிறேன். சரியா? நம்பர்ஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேசிக்லேருந்து போங்க. நாளைக்கு வந்து நீங்கள் ஏபிசிடி படிச்சுட்டு வரணும். ஏபிசிடி வந்து தெளிவாக படிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஏபிசிடினா ஏபிசிடி இப்படி லைனாக சொல்லக்கூடாது. நான் வந்து 12th லெட்டர், 13th லெட்டர் அப்படின்னு கேட்பேன். நீங்கள் வந்து அதோட ஆன்சர் சொல்லணும். ஓகே? ஸோ டுடே கிளாஸ், இன் அவர் கிளாஸ் என்ன நடத்தலாம்? எனக்கு ஒரே போரிங்காக இருக்குது. யூ ரீட் தட் ABCD. Tomorrow is the test for you. And சுபித்ரா, ஒழுங்காக படிச்சுட்டு வா. நான் அந்த 2 நாளில் சஞ்சனா கிட்ட என்ன நடத்தினேன் அப்படின்னு கேட்டு படிச்சுட்டு வா. சஞ்சனா, நான் நேற்று உனக்கு டெஸ்ட் வச்சல, அது நாளைக்கு நீ 2த்தையும் சேர்த்து படிச்சுட்டு வா. சரியா? அதுவும் இல்லாமல் நாளைக்கு டியூஷன் லீவு. நான் சுபித்ரா, நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன். சரியா? ஓகே மேம். சுபித்ரா, நீ நிஜமாலே மாறிட்டியா இல்லை நீ வந்து நடிக்கிறியா? சுபித்ரா, நீ நிஜமாலே மாறிட்டியா? எனக்கு உன்னை பார்த்தா டவுட்டாக இருக்கு. நீயா இல்லைன்னா வேற யாராச்சான்னு. நேற்று வந்து எனக்கு மேம் வந்து 1 trillion வரைக்கும் நம்பர் நேம்ஸ் சொல்ல தந்தாங்க. ட்ரில்லியன் வரைக்கும் நம்பர் நேம்ஸ் சொல்ல சொன்னாங்க. நம்பர் நேம்ஸ்னால் ஒரு 10 நம்பர் நேம் சொல்லுவாங்க ட்ரில்லியனுக்குள்ளே. 1 trillion ONE1 TR ஸ்பெல்லிங் மறந்துடுச்சு. நீ வந்து ட்ரில்லியன் வரைக்கும் படிச்சுட்டு வரணும் அப்படின்னு மேம் சொன்னாங்க. நானும் ட்ரில்லியன் வரைக்கும் படிச்சுட்டு வந்து ஒரு 10 நம்பர் நேம்ஸை மேம் கேட்டாங்க. நானும் சொல்லிட்டேன். நாளைக்கு உனக்கு வந்து ஏபிசிடியும் அந்த ட்ரில்லியன் நம்பர் நேம்ஸ் வரைக்கும் உனக்கு இருக்குது டெஸ்ட்டு. எனக்கு ஏபிசிடி மட்டும்தான் இருக்குது. மேம் கிட்ட நான் கேட்குறேன், எனக்கும் வந்து அந்த ட்ரில்லியன் நம்பர் நேம்ஸ் இருக்கான்னு. இருந்ததுன்னா நானும் படிச்சுட்டு வரேன். சரியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? சஞ்சனா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். சரி, பாய். நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி, பாய். ஹாய் காய்ஸ். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வேணும், இயரிங்ஸ் அந்த மாதிரி வேணும்னா நான் வந்து குயிலிங் பேப்பரில் நல்லா குவாலிட்டியோடு செஞ்சு தருவேன். நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும். அந்த கம்பல் சூப்பராக இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது என்கிட்ட. நான் வந்து உங்களுக்கு வேணும்னா செஞ்சு தரேன். ஜஸ்ட் கமெண்ட் எஸ் ஆர் ஹார்ட் சிம்பிள்